ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நம்ம தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, அது சபை, ஆலயம், கட்டிடம், இந்த மாதிரி கட்டிடத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏசப்பா அந்த வயல்வெளியை நடந்து செல்லும்போது சீடர்கள் கதிர்களை பறித்து கசக்கி உண்டு கொண்டிருந்தார். பாருங்கள், அவங்க எங்கேயோ வயக்காட்டில் போயின்னுக்கிறாங்க. அங்கே 2 பரிசேயர் அதுக்கு எப்போ என்ன பண்ணுவான்னு காத்துட்ருக்காங்க. சிலவங்க காத்துருப்பாங்கள்ல, எப்போ இவன் என்ன பண்ணுவான், இவனை நம்ம மாட்டி விடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில பரிசேயர் அங்கே போதகரே, உம்முடைய சீடர்கள் பண்ணுற தவறு. இன்றைக்கு ஓய்வு நாளில் போய் அவங்க இப்படி பறித்து சாப்பிட்றாங்களே, சப்பாத்து டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துக்காட்டா, தாவீது பசியாக இருந்தபோது அவரும் அவர் கூட இருந்தவர்களும் ஆலயத்துக்கு அற்பமான அப்பங்களை அந்த அகிமேலக்குன்றவர், அதாவது அபியத்தார் அவர்களின் தந்தை, அகிபேசுடைய மகன், அவர் தாவீதுக்கும் தாவீது கூட இருந்தவர்களுக்கும் அந்த அதை கொடுத்தாரு. அதை நீங்கள் படித்தது இல்லையா? ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் ஆலயத்தில் வேலை செய்வது தவறில்லையே, அதெல்லாம் நீங்கள் படித்தது இல்லையா அப்படின்னு கேட்பாருங்க. இந்த அபியத்தார் அகிமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 21வது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அது தெரியும். தாவீது பசியாக இருந்தபோது தன்னோட கூட இருந்தவங்களை கூட்டிகிட்டு போய், ஆனால் அவர் அரசர் வேலையை விட்டார் அப்படின்னு போய் சொல்லி, ஒரு முக்கியமான வேலை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி, சாப்பிட என்ன வச்சுருக்கீங்கன்னா, எங்கள் அற்பமான அப்பங்கள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைன்னா, இதை சாப்பிட்ணுன்னா தன் மனைவி கிட்டெல்லாம் யாரும் சேர்ந்துருக்கக்கூடாது, பரிசுத்தமானது இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது சரி, அது இங்கே கொடுங்க, நாங்கள் பயணத்தில் தான் இருந்தோம், யாரும் மனைவி கூட உறவுலாம் கொள்றதுக்கு நேரம்லாம் இல்லை அப்படின்ட்டு அவர் கூட சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர் இங்கே ஏதாவது வாளோ ஈட்டியோ ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது, ஏதோ நீர் பெலிஸ்டர் அவர் இது கொண்டால பெலிஸ்டருடைய வாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாளை எடுத்து கொடுப்பாரு. அப்போ அந்த வாளை மட்டும் இது போதும் சொல்லி, கோலியாத்துடைய வாள், அந்த கோலியாத்துடைய வாள் தான் இருக்குன்னொன்னா, சரி ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின்னு போவார். இது அங்கே உள்ள ஒருத்தன் கேள்விப்பட்டு அதை பார்த்துட்டு அதை போய் சவுல் ராஜா கிட்ட போய் சொல்லி, அப்போது சவுல் ராஜா அந்த ஆசாரியர்களை, அந்த குருக்களை கூப்பிட்டு, ஏன் எனக்கு விரோதமாக செஞ்சீங்கன்னு அவங்க குடும்பத்தையும் கூப்பிட்டு, அங்கேயே 79 பேர் 80 பேரை கொன்று, அதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் கொண்டார். எனக்கு விரோதமாக நீங்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி சாவடிச்சிடுறாரு. அது ஆண்டவர் இங்கே குறிப்பிடுறாரு. தாவீதும் அவர் கூட இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது அகிமேலுக்கு அந்த ஆலயத்துக்கு அற்பமான அப்பங்களை கொடுக்கவில்லையா, அப்போ நீங்கள் அது தப்புன்னு சொல்லியே, அப்போ ஏதோ இவங்க எந்த ஒரு இது தப்பும் பண்ணாதவங்க, இவங்களை போய் நீங்கள் எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லூக்கா 21 5வது அதிகாரம் 6வது அதிகாரம், லூக்கா புஸ்தகத்தில் 21 அதிகாரம் 5-6 வசனம் படிச்சிங்கன்னா, இந்த கோயில் ஆலயத்தை பற்றி நிறைய பேர் இது எப்படி கட்டப்பட்டது, நேர்ச்சை பொருள்களாலும் நிறைய விலை மதிக்க முடிய கற்களாலும் கட்டப்பட்டது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சிலர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் போகும்போது அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஏசப்பா சொல்லுவார், லூக்கா 21வது அதிகாரம் 5-6 வசனம், ஏசப்பா சொல்லுவார், நீங்கள் இன்று இது பார்க்குறீங்களா, இதில் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சாலமோன் கட்டின அழகிய அந்த கோயிலே இடிக்கப்படுது. நம்ம இந்த காலத்தில் சபை கட்டுறோம்னு சொல்லிட்டு
மக்கள்கிட்ட வாங்கின்னு இருக்கோம். எவ்வளோ சபைகள் இருக்குது. அன்னைக்கு கொஞ்சம் சபை இருந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உருவானாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய சபை இருக்குது, ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உருவாகலைங்க. தயவுசெய்து சபை கட்டுறதை விட்டு ஒரு ஒரு ஆத்மாக்குள்ளே இருக்கிற அந்த தாகத்தை தேடுங்க. அந்த தாகத்தினால மட்டும்தான் வந்து ஏசப்பாவை அது ஏசப்பாவுடைய தாகமாக இருக்கணும். அவங்க வந்து ஏசப்பாவை தேடணும். அந்த மாதிரி கூட்டினுப்பாங்க. நாங்கள் இப்படி கட்டுறோம், நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, இப்படி கட்டணும் அப்படி கட்டணுன்றீங்க. உங்ககிட்ட வேதத்தை படிக்க வராங்க. அவங்க என்னங்க வந்ததுலேருந்து சாவுற வரைக்கும் உங்ககிட்டயே வரணுமாங்க? அவங்க அதை எப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க? இப்போ வேதம் கையில் தான் இருக்குது. அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் ஊழியம் பண்ண வேணாமா? அவங்க கடைசி வரைக்கும் உங்ககிட்டயே வந்துட்டே தான் இருக்கணுமா? நீங்கள் வந்து சபையை ஒரு குரூப் வந்துச்சா அவங்கள அனுப்பிச்சிடுங்க. அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்போது நீங்களே எல்லாரையும் வந்து இன்னும் 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 சேர்த்துட்டு இருந்தால், கடைசி காலம் மட்டும் சேர்த்துட்டு இருந்தால், ஒரே இடத்துல அவ்வளோ பேர் இருந்தால் உங்களுக்கு சபை பெருசாக தாங்க தெரியும். அவங்க எப்போ பரிசுத்தமாவாங்க? வரவங்க எப்போ மனசு மாறுவாங்க? ஆண்டவர் அந்த மார்க்கு 2வது அதிகாரம் 23லேருந்து 28 வருஷம் பாருங்கள். அது அந்த பரிசேயர்கிட்ட சொல்கிறாரு, ஆலயத்தை விட பெரியவர் இங்கே இருக்கிறாரே அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து ஆலயத்தில் இல்லைங்க, அவர் வெளியே இருந்தார். அப்போ ஆண்டவரே ஆலயத்துலேருந்து வெளியே இருக்கிறாரு. நீங்கள் சபை கட்டி என்ன பண்ண போகிறீங்க? அவருடைய தாகமாக இருக்குதுன்னு கடைசியில் கேட்டார்ல, அந்த தாகத்தை எப்போ நீங்கள் நிறைவேற்றுவீங்க? வரவங்க காலம் ஃபுல்லாக வந்துட்டு எப்போ தான் அவங்க வேதத்தை அறிஞ்சிக்குவாங்க? எப்போ தான் அவங்க வேதத்தை படிப்பாங்க? ஒரு பிற இதில் கூட பாருங்கள், சின்ன வயசுலேயே வந்து அந்த இதில் குரானாக இருக்கட்டும், இல்லை இந்த ஏதாவது மந்திரம் இதுவாக இருக்கட்டும், அவங்க சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு அவங்க தனியாக போய் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக இப்போ காலையிலேயே அவங்க வீட்டில் போட்டு பண்ணுறாங்க. அந்த காயத்ரி மந்திரம் அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இவங்களே இப்படி பண்ணும்போது வேதத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எப்போ தான் சொல்லிக் கொடுப்பீங்க? அவங்க கேட்டுட்டு சபையை விட்டு வெளியே வரும்போது மறந்துற அளவுக்கு தான் இருக்குது. என்றைக்கு அவங்க கேட்டுவாங்க? அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவங்க மனம் மாற்றம் அடை செய்யுங்க. அவங்களால அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அவங்களால அந்த தெரு ரட்சிக்கப்படணும், அந்த வீடு ரட்சிக்கப்படணும், அந்த ஊர் ரட்சிக்கப்படணும். அந்த மாதிரி மாற்றுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சபையாக கட்டிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ சபை இருக்குது, தெருவுக்கு தெருவு சபையாக இருக்குது. நான் மற்ற இடத்துலலாம் அந்த ஆண்டவர் பேரை சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவர் நாமத்தை துதிக்கிறவங்களை அடிக்கிறாங்க, சபை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பிறரால் வஞ்சிக்கப்படுறாங்க. பேப்பரில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, சிறையில் மதமாற்றம் சொல்லி அழிச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இங்கேருந்து எவ்வளோ அழகாக வந்து காசை வாங்கி சபைக்கு கொடுங்க வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? என்ன இது பண்ண உங்களுக்கு போதும்னு இருக்காதா? தயவுசெய்து உங்களை புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் வந்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த கதிர் கோயிலத்தில் ஆண்டவர் வந்து ஆலயத்தை விட பெரியவர் இங்கே இருக்கிறாரே, இங்கே நான் இருக்கிறேன், என்ன பாரு அப்படின்றாரு. அவங்க பரிசேயர்களுக்கு கண்ணு தெரியல. அப்போது அவங்க வந்து ஆலயத்தை தான் பார்க்குறாங்க. தேவனே வந்து வெளியே இருக்கிறாரு. நீங்கள் சபை கட்டி என்ன பண்ண போகிறீங்க இல்லைங்களா? அதனால் தயவுசெய்து ஆண்டவர் தேடுங்க. ஆண்டவரை தேடுறது என்ன? அவர் இருதயத்தில் நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக்குறதும் தேவ வார்த்தைகளை விதைக்கிறதும் தான். விதைச்சப்புறம் அவங்க அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அவங்க வாழணும் இல்லைங்களா? அப்படி வாழ்கிறவங்க தானே ஆண்டவர்கிட்ட போய் சேர முடியும். நல்லா தெரிஞ்சவங்களே போய் சேர்றது கஷ்டம்னா, தெரியாதவங்க போய் சேர்றது எப்படி கஷ்டம்? அவங்க சபையில் இருக்கும்போது அவ்வளோ கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க வாயில் கெட்ட வார்த்தை வருது, அவங்க பண ஆசை வருது, அவங்க ஆணவமான பேச்சு வருது. அப்போ அதுலேருந்து அவங்க மாறலையே. தயவுசெய்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அவங்க புரிஞ்சு அவங்க மனமாற்றம் அடையணும். அப்போ தான் கிறிஸ்துவம் வளரும். ஒருத்தரை பார்த்து தான் பிற இனத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து இப்போ நிறைய கிறிஸ்துவம் மாறிப்போகுது. கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணல. இருக்கிற சபையிலே நீ வேற நான் வேறன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து ஆலயத்தை விட பெரியவர் வெளியே இருக்கிறாரு. நீங்கள் சபையை கட்டி என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. வர மக்களை நல்ல ஒரு சபையாக்குங்க. நன்றி, வணக்கம்.
இந்த நேரத்தில் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. உங்களுக்கு அனைத்து சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.